அன்பானவர்களே, மீண்டும் ஒரு முறை வேதத்தின் வெளிச்சம் என்ற தொடரில் துன்மார்க்க இருதயம் என்ற இந்த பதிவு மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 ஆகிய வசனங்கள் குறிப்பிடுகிறது. தேவன் பாவத்தை எப்படி பார்க்கிறார் என்றும் நம்முடைய மீறுதல்கள் அவரது கவனிப்பில் எவ்வாறு உள்ளது என்றும் இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. தேவன் நீதி உள்ளவர். தேவன் நீதி உள்ளவர் என்பதால் அவர் பாவத்தை கண்டும் காணாதவர் போல் இருக்க மாட்டார். அவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்பவர்களை அவர் தண்டிக்கிறார். பெரும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் தேவன் துன்மார்க்கரை அழித்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நாம் அக்காலத்து ஜனங்களை விட எந்த வகையிலும் சிறந்தவர்கள் அல்ல. இப்பொழுதும் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளும் நம் வாழ்வின் செயல்பாடுகளும் அநேக முறை தேவனுக்கு பிரியமற்றவைகளாகவே காணப்படுகிறது. நம்முடைய பிறப்பிலிருந்தே பாவம் நம்முடைய மனித இயல்புக்குள் ஆழமாக வேரூன்றி உள்ளது. அக்கிரமத்தின் ஆக்கிரமிப்பால் சிதைந்த இருதயம் அனைத்து வன்முறை மற்றும் ஒடுக்குமுறைக்கும் ஆதாரமாக மாறியுள்ளது. துன்மார்க்கமான கீழ்ப்படியாத இருதயம் தேவ அதிகாரத்தை மீறுவதாகவும் தேவ சித்தத்திற்கு முரண்பாடானதாகவும் உள்ளது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது என்று நமக்கு சொல்லுகிறது. தீய, பாவமான மற்றும் தேவ பக்தியற்ற எண்ணங்கள் இருதயத்தில் தோன்றி துன்மார்க்க வாழ்க்கை மற்றும் தேவ பக்தியற்ற நடக்கைகளுக்கு வழிவகுக்கிறது. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21-23 ஆகிய வசனங்களிலிருந்து மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தேவன் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள் இருதயங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறார் என்று கூறுகிறது. இதன் பொருள் அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்பதாகும். துன்மார்க்க இருதயத்திலிருந்து தோன்றும் நோக்கங்கள், விருப்பங்கள் மற்றும் சிந்தனைகள் தீமை நிறைந்ததாகவும் தேவனின் பார்வையில் விரும்பத்தகாததாகவும் காணப்படுகிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. நாம் நம் மீறுதல்களை நியாயப்படுத்தி எப்பொழுதும் போல் நம் வாழ்வை தொடரலாம், அல்லது நம் வாழ்வை சுய பரிசோதனை செய்து தவறுகளிலிருந்து மனம் திரும்பி தேவனின் வழிகளை சார்ந்து அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டு நம் வாழ்வை அமைக்கலாம். இத்தகைய முடிவு இக்கால வாழ்வை மட்டுமல்லாது நம்முடைய மரணத்திற்கு பின்னான வாழ்வையும் தீர்மானிக்கிறது. தேவ சித்தத்திற்கு ஏற்ப நம்முடைய இருதயங்களை சீரமைக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக.